கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். நாளை விடுகின்ற பொழுதானது உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தோடு உனக்கு விடியும். தேய்பிறை அஷ்டமியான திங்கட்கிழமையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்களுக்கெல்லாம் உன் சாயப்பா முடிவுரை எழுதப் போகிறேன் செல்லமே. நீண்ட நாட்களாகவே உன் மனதிற்குள் ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு இதை எப்போது செய்வது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதில் இருக்கும் வேண்டுதல்களை எல்லாம் நாளைய தினத்தில் நீ கட்டாயம் நிறைவேற்றிவிடு. அதற்கான முழு பலனும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நாளை அப்படிப்பட்ட மிகவும் சிறந்த நாளாக இருக்கிறது என் செல்லமே. உன் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான அந்த நாளை தவற விட்டு விடாதே. நாளைய பொழுதில் நீ என்ன நினைத்திருந்தாயோ அந்த வேண்டுதலை சட்டென்று செய்து முடித்துவிடு. அதற்கான பலன் நிச்சயமாகவே கூடிய சீக்கிரமாகவே உனக்கு தெரியும். எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்குள் நிறைய இருக்கிறது. அந்த பயங்களை எல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இரு. நான் ஒருவன் உன்னுடைய வாழ்க்கையில் காவலாக இருக்கும்போது நீ எதை நினைத்து பயம் கொள்கிறாய்? பயப்பட வேண்டாம் செல்லமே. உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. தேவையில்லாமல் எதையோ நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் சாயப்பா சொல்லுவது நிச்சயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும். சாயப்பா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து வருகிறேன் என்று தானே செல்லமே சொல்கிறாய். உன்னுடைய உள்ளமும் உன் எண்ணமும் எனக்கு புரியாமல் இல்லை. அனைத்தும் அறிந்தவன் நான். முக்காலங்களிலும் என்ன நடக்கும் என்று கணித்திருக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கத்தான் போகிறது. இன்று நடப்பதை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் நடக்குமோ என்று எதையோ சிந்தனை செய்து கொண்டு உறக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்காதே. இந்த இரவு என்பது உன்னுடைய மனதிற்கும் உன் உடலுக்கும் ஓய்வு கொடுக்கக்கூடிய நேரம். அதை நீ இப்படி வருத்தப்பட்டு கொண்டு தூங்காமல் கழித்தால் உன்னுடைய ஆரோக்கியம் என்ன ஆகும் என் செல்லமே? நாளை விடியல் உனக்கு நலம் தரும் நல்ல விடியலாக இருக்கும். திருப்பம் தரக்கூடிய திங்கட்கிழமையாக உன்னுடைய சாயப்பா நாளைய பொழுதை உனக்கு நான் மாற்றித்தான் தரப்போகிறேன். பல திருப்பங்கள் வரத்தான் போகிறது. நீ இது நாள் வரை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருந்தாய். ஆனால் அதை செய்வதற்கு சரியான நேரம் அமையாமல் பல தடைகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த தடைகள் எல்லாம் நாளையே விலகிவிடும். நீ நினைத்ததை செய்து முடிப்பாய் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல நேரத்தை உன் கைகளில் சேர்க்க வேண்டிய கடமை என்னுடையது. தேவையில்லாமல் யாரோ சொல்லுவதை கேட்டு உன் மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இப்படி தவித்து கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பு. அது உனக்கு என்ன சொல்லுகின்றதோ அதன் வழி நட. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு தவறான ஒரு முடிவை எந்த சூழ்நிலையிலும் எடுத்து விடாதே. எல்லோருக்கும் எல்லாமே தெரிந்து விடாது அல்லவா? அவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிந்திருக்கும். ஆனால் எல்லாம் அறிந்ததைப் போல உன்னிடத்தில் சொல்லி விடுவார்கள். நீயும் அதை நம்பிக்கொண்டு அதை செய்ய முற்பட்டால் விளைவுகள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பையும் கொடுக்காது. ஆனால் அதனுடைய பிரச்சனைகளை நீதானே சமாளிக்க வேண்டி வரும். அதனால் தான் சொல்கிறேன் செல்லமே, உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய். உன்னுடைய மனதிற்குள் இருந்து உன்னை ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா? நான் உனக்கு நல்லதையெல்லாம் அவ்வப்போது ஏதோ ஒரு வகையில் உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். நீ அதை சரியாக கணித்து தெரிந்து கொண்டால் நிச்சயம் தவறாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாய். யார் சொல்வதையும் கேட்டு ஏமாற மாட்டாய் என் செல்லமே. எல்லோருக்குள்ளும் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஞானமான ஒரு ஒளிதான் தக்க சமயத்தில் எல்லோருக்கும் கை கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறது. தீய வழிகளுக்கு செல்லாமல் அவர்களை காப்பாற்றி கொண்டும் இருக்கிறது. அப்படி அந்த உள்ளுணர்வு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று அதை விட்டுவிட்டு வேறு வழியில் செல்பவர்கள்தான் பிறகு சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள்.
என் செல்லமே, நான் சொல்லுவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உன்னுடைய சாயப்பா உனக்கு எப்போதும் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உன் மனதில் பதிய வைத்துக்கொண்டு அதன் வழி நடந்தால் நிச்சயம் நீதான் வெற்றி பெறுவாய். நாளைய விடியல் உனக்கு சுகமான ஒரு விடியலாக இருக்கும். திருப்பம் தரக்கூடிய ஒரு விடியலாக இருக்கும். உன்னுடைய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக நாளைய பொழுது இருக்கப் போகிறது. என் செல்லமே, தடைப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் உனக்கு சுபமாக நடத்தி கொடுக்க உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னை நம்பி இப்போது தைரியமாக சந்தோஷமாக கண்மூடி உறங்கு. மன நிம்மதி என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்று நீ அறிந்திருக்கிறாய். அந்த நிம்மதியை தேடித்தான் ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கின்றாய். என்னதான் செய்தாலும் இரவு வந்து தூங்கலாம் என்று நினைத்தால் எதை நான் மறக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுதான் முதலில் என் கண்முன்னே வந்து நிற்கிறது. சாயப்பா, நான் என்ன செய்வது என்று தானே புலம்புகிறாய். என் செல்லமே, ஆரம்பத்தில் எல்லா வலிகளும் வேதனைகளும் அப்படித்தான் தோன்றும். ஆனால் அதையெல்லாம் முறியடித்துவிட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன், இவற்றையெல்லாம் நிச்சயம் நான் மறந்து விடுவேன் என்று அவற்றையெல்லாம் உன் மனதிற்குள் இருந்து தூக்கி வெளியே வைத்துவிட்டு நாளை எனக்கு நல்லது நடக்கும், என் சாயப்பா எனக்கு வழிகாட்டுவார், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று உன் மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயம் ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு மிகச் சிறப்பான விடியலாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் சட்டென்று விலகிவிடும். யாராலும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் மனக்குழப்பத்திற்கு ஆளாக்க முடியாது. உன் மனதில் ஒரு தெளிவான சிந்தனை பிறந்துவிடும். நீ என்ன நினைத்தாயோ அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமையை உன் சாயப்பா நான் தருவேன். என் செல்லமே, மன நிம்மதியோடு இரு. என் ஆசீர்வாதம் பெற்று அற்புதமான குழந்தை அல்லவா நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.